நாங்கள் இப்போது நைட் டைமில் வேறு லெவல் ஃபன் ஒன்று எடுப்போம்னு சொல்லி கிண்ணியாவில் இருக்கிற மன்சூரா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நான் எங்கிட்ட தம்பி 3 பேரும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம். என்ன ஸ்பெஷல் திடீர்னு ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் 1948ஆம் ஆண்டு February 4ஆம் தேதி நம்ம ஸ்ரீலங்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களோட ஊரில் வந்து விசேஷமாக ஏசி அடித்து எங்களோட கிளப்பால் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த முறையும் அந்த செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அந்த டைமில் வந்து நான் யூனிவர்சிட்டியில் இருந்தேன். எங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததால் இந்த ஜேசி அடித்து அது நடந்த ஃபங்க்ஷனில் எனக்கு கலந்து கொள்ளே இயலாம். 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கு தான் நான் ஊருக்கு வந்தேன். அந்த இண்டிபெண்டன்ஸ் டேயை இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி தான் நாங்கள் அடித்த ஒரே மாதிரியான ஜேசியை போட்டு இன்றைக்கி நாங்கள் கிண்ணியாவில் இருக்கிற மன்சூரா ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். இவர் தான் எங்களோட நானா இஜாசிர்னு சொல்லி இவர் தான் இப்போ வந்து எங்களோட 3 வீலர் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கார். இவரை விட நான் நல்லா ஓட்டுவேன். ஆனால் என்ன செய்கிறேன், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்றதால நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு என் டிரைவிங் ஸ்கில்ஸை காட்டுறேன். முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி டின்னரை ஸ்பான்சர் யாருன்னு சொன்னால் இவர் தான். இவர் ஸ்பான்சர்ஷிப்பில் தான் வந்து இன்றைக்கி எங்களோட டின்னர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் டின்னர் அமைய போகுது. ரைட் காய்ஸ், மன்சூரா ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஜஸ்ட் எங்களோட ஏரியாவில் இருந்து ஒரு 15 minutes ட்ராவல் தான். கிண்ணியாவில் இருக்கிற ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்து மன்சூரா. இது கிண்ணியாவில் சூரங்காலில் காணப்படுது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஈவினிங் 4 o'clockலேருந்து மிட் நைட் வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஃபெமிலியாவும் இங்கே நீங்கள் வரலாம். ஃபெமிலியா வாரவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் இவங்க வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஃபெமிலியோட வாரவங்க இந்த ப்ளொக்குக்கு அங்கால இருக்கிற செப்பரேட் பிளேஸில் வந்து ஃபெமிலியாக உங்களோட டின்னர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சைட் வந்து மற்ற காமன் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களுக்குரிய டின்னரை எடுத்துக்கலாம். மன்சூரா ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெரைட்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 600 rupeesலேருந்து 2000 வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான பார்பிக்யூஸ் இங்கே நீங்கள் எடுக்கலாம். நாசி கொரைங், பிரியாணி கொத்து, மன்சூரா ஸ்பெஷல் கொத்து, பார்பிக்யூ டெவில், லெமன் ரைஸ், வெரைட்டியான பராட்டா ஐட்டம்ஸ், அதே மாதிரி கொத்து ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ரைஸ், டால்ஃபின், சீ ஃபுட், நூடுல்ஸ், டெவில்ட், ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸ் ஐட்டமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நாங்கள் டுடே டின்னருக்கு எடுக்க பிளான் பண்ணியிருக்கிறது சீ ஃபுட் கொத்து. ஃபுல் எடுக்க போகிறோம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து. 2800 rupees. இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே வார கஸ்டமர்ஸை சில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி மிஸ்டர் பார்ன்னு சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸ் ஐட்டம்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற ஐட்டம் வந்து குல்ஃபி.
ஒரு டேஸ்டியான குல்ஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இவர் நம்மளுக்கு காட்டுவார். அந்த குல்ஃபியை பார்த்தாலே எப்படி நம்மளை கண்ணை கவர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதை பார்த்தாலே நம்மளுக்கு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி நாக்கில் எச்சி விடுற அளவுக்கு செம்மையாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். சீ ஃபுட் கொத்து இதான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னமாக வந்து ஒரு ஸ்டார்டிங் டச் ஒன்று கொடுக்குறதுக்காக வேண்டி பராட்டாவும் கடலைக்கறி எடுத்துருக்கோம். ஒரு பராட்டா வந்து 50 ரூபா, கறி எவ்வளோன்னு தெரியா, ஒரு பராட்டா 50 ரூபா. அதை எடுத்து வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் மெயினாக ஆர்டர் பண்ண டிஷ் சீ ஃபுட் கொத்து. அது வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க, அதால் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ரைட், காத்துட்டு இருந்து நம்ம வந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றணும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இது ஒர்த்தா இருக்கா இல்லையான்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். காய்ஸ், சீ ஃபுட் கொத்து வந்து வேறு லெவல் டேஸ்ட் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணதுக்கு வறுத்தா தந்துருக்காங்க. நண்டு இருக்கு, 2 நண்டு போட்டிருக்காங்க. சூர மீன் பொரியல், இறால், அடுத்தது கனவாவை வந்து ஸ்லைஸ் பண்ணி துண்டு துண்டாக போட்டிருக்காங்க. நல்லாவே வந்து ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மன்சூரா ரெஸ்டாரண்ட் எப்போ சரி உங்களுக்கு வர கிடைச்சா கட்டாயமாக சீ ஃபுட் கொத்துவை ட்ரை பண்ணி பாருங்கள். முதலாவது ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீ ஃபுட் கொத்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஃபுல் கொத்து எடுத்து 3 பேரும் சாப்பிட்டோம். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லி 3 லெக் பீஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அதையும் சாப்பிட்டு டின்னர் பார்ட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாட்டர்